இன்றைக்கி நம்ம ரோப்ளெக்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதில் கலராக டை விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளேயிங் கொடுத்துட்டு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டு என்ன வந்துன்னா ரெட் கலர் வச்சுருந்தா ரெட் கலரில் தான் நிற்க முடியும், வேறு எந்த கலர்லேயும் நிற்க முடியாது. அப்படி வேறு எதாவது கலரில் இருந்தால் ஒரு மாஸ்டர் வரும், அந்த மாஸ்டர் நம்மளை பிடிச்சிரும். அதெல்லாம் நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும், எல்லா கலரும் போயிட்டு போயிடுவோம். நம்ம மேலே 1/30 இருக்குதுல்ல, நான் ஒரு ப்ரஷ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது மொத்த ப்ரஷ்ஷும் கலெக்ட் பண்ணால் ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். நின்றுட்டதுனால அந்த மான்ஸ்டர் விட்டுச்சு. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அது ஒரு ரெட் கலர் இந்த கலர் மாதிரி இருக்கும், அது இந்த கலரில் போய் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டோருக்குள்ளே போயிட்டு இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தேன், ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கிளம்பணும். இப்போது அங்கே ஒரு வெண்ட் மாதிரி இருந்துச்சு பெருசாக, அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கேயோ சுற்றுன்னு இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போகலாம் இல்லை திருப்பி வந்துச்சு. மான்ஸ்டே தூரம் போ, துரத்தின்னு போயிடுங்குது. தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ போகலாம் இல்லை திருப்பி வந்துச்சு. ரிஸ்க் எடுத்து போகலான்னு நினைக்கிறேன். டக்குன்னு இல்லை திருப்பி வந்துச்சு மாஸ்டர். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோம், அங்கே தான் போதும் அந்த மாஸ்டர். போயிடலான்னு நினைக்கிறேன். போ போகலாம், நின்று பார்க்கலாம். இல்லை வந்துடுது, எல்லாம் ஓடுறாங்க, அப்போ அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை போகலாம். வருது இல்லையா ஜஸ்ட்டு பஸ்ஸெல்லாம் தாண்டி போகணும். பஸ்ஸில் இப்போ தாண்டலாம், ஆனால் ஒரு வாட்டியும் நான் சொல்ல கீழ்ந்துருவேன். இந்த வாட்டி போய்டுவேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஐ கேன் டூ இட். ஜஸ்ட்டு விழுந்திருப்பேன் என்னத்துக்கு. கேன் டூ இட். கிட்ட வந்து விழுந்துனா அவமானமாக போயிடும், வேணாம். என் வாய் சொன்னதுனால விழுந்துட்டோம், பரவாயில்ல திருப்பி போகலாம். இப்போ இந்த ஆங்கிளை வச்சு போய் பார்ப்போம், போக முடியுதானே. இல்லை நம்ம நார்மலில் போகலாம். மெதுவாக போகணும். இங்கே ஒரு ஜம்ப்பு, ஐயோ டபுள் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக்கும் சப்ஸ்கிரைப் கொடுக்காது இருந்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுங்க. வரேன் ஒரு கடுப்பேற்றுங்க. பசில் செம்ம கடுப்பு எனக்கு. ஒரு வாட்டி இந்த கேம் விளையாட சொல்ல இந்த பசில் தான் கடுப்பாக இருக்கும். ஜம்ப் பண்ணும், இங்கே வந்து அந்த ப்ரெஷ்ஷுக்கு ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து எல்லாம் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு செஞ்சது. கடுப்பாகுது. ஏதோ ஒரு பிளாங்கை வச்சு செஞ்சுருந்தா கூட டக்குன்னு போயிட்டுக்கலாம். பெயிண்ட் ப்ரெஷ் ஒன்று கிராஸ் ஆகுது, அங்கே போனோன்னு இங்கே வந்து இந்த ப்ரெஷ்ஷு ஜம்ப்பு. திருப்பி கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கேருந்து அந்த ப்ரெஷ்ஷு ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து அந்த ப்ரெஷ்ஷு ஒரு ஜம்ப்பு. கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே வீந்தோன்னா கடுப்பாயிடும். ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டும் ஒரு ப்ரஷ் எடுத்துட்டோம். எப்போ மான்ஸ்டர் எங்கேயும் இருக்கு.
மான்ஸ்டர் இங்கே தான் சுற்றின்னு இருக்கு. போயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ மான்ஸ்டர் இங்கே கரெக்டாக நின்றுமா? ஓ இல்லை, திருப்பி வந்து மான்ஸ்டர் நம்ம இருக்கிற இடத்துல தான் சுற்றி நின்று போயிருந்தெல்லாம் கதம் கிளம்பவையா? பயன்படுத்துங்க நம்ம கிட்ட வர மாதிரி. இப்போ கிளம்பணும் நினைக்கிறேன். இப்போ ஓடு ஓடு ஓடு, கிட்ட வந்துச்சு. மான்ஸ் நம்ம போகிறோம் இந்த இருக்கு, அப்போ ஜாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சுற்றி வந்து நம்மள மாதிரியே ஒருத்தர் எங்கே நினைக்கிறான். இங்கே ஒரு ப்ரெஷ் இருக்கும். இந்த கேமோட இதுவே பெயிண்ட்டு எடுக்கிறது இல்லை. அந்த ப்ரெஷ்ஷை கலெக்ட் பண்ணி ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே போய் அங்கே ஒரு வேலை போயிட்டு இருக்கோம். அந்த வேலை போயிட்டு எடுக்கணும். இந்த வீடியோவில் எடுக்க முடியுமான்னு தெரில. அப்படி இந்த வீடியோவில் எடுக்க முடியலன்னா நெக்ஸ்ட் பார்ட் வரும். போயிடுச்சு. ஐயோ கிட்ட வந்து டக்குன்னு இல்லை, முடியல. ஐயோ ஜஸ்ட் பார்த்தா என்ன நம்மளுக்கு அது இன்னும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கும். நம்ம அந்த ஃபோருக்கும் நம்மளுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாஸ்டர் நம்ம கிட்ட வந்தாலும் இருக்கும். வந்து ஒரு அடி வீந்திருக்கும் நம்ம மான்ஸ்டர் கிட்ட. அது வெள்ளையாக இருக்கும், ஆனால் அதோட காலிலேருந்து கலர் கலராக ஸ்டெப்ஸ் மான்ஸ்டர் வந்து டக்குன்னு போடு. ஆனால் நம்ம அதில் சப்ளை பண்ணிட்டு திருப்பியும் போயிட்டு அந்த கலரில் நிற்க முடியாது. நல்ல வேலை ஆரஞ்சில் எந்த பசங்களும் கொடுக்கல. எல்லோ வந்து ரெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தேன். இது நம்மளுக்கு ஒரு சேஃப் பிளேஸாகவே ஆயிடுச்சு. சென்ஸ் இருந்து வருதுன்னு பார்ப்போம். போச்சு. இந்த மாதிரி தான் மறைஞ்சிட்டு திருப்பி எங்கேருந்தோ ரீச் பண்ணாகும். என் மான்ஸ்டர் தூரம் போ. ஐயோ கிட்ட வந்து சோறு. போக முடியுமான்னு தெரியல. இப்படிதான் எகிரி வச்சு போன மாதிரி இருக்கும். பாமல்ல எகிரி வச்சு போலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் திரும்பி இங்கே ஜம்ப்பு
ஐயோ திருப்பி கீழே இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே போய் இப்படி ஒரு திரும்பி இப்படி ஒரு ஜம்ப்பு போய் இந்த ராடில் ஒரு ஜம்ப்பு போய் திரும்பி இங்கேருந்து இப்படி ஒரு ஜம்ப்பு இங்கேருந்து அப்படியே திரும்பி இங்கே போய் இங்கே வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு இந்த ராடு மேலே போகணும். கடைசின்னு நினைக்கிறேன். நேராக போகணும். அதுக்கு மேலே ராடு இல்லை, அதனால இந்த சைடு ஜம்ப் பண்ணிடலாம். இந்த சைடு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே இந்த ராடு மேலே போய் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே மட்டும் விழுந்துடக்கூடாது. இங்கே விழுந்தனா அவ்வளோதான், நான் கடுப்பாயிடுவேன். அப்படியே வந்துட்டோம். க்ரீன் கலர் பெயிண்ட்டு ஒரு ப்ரஷ்ஷும் காய்ச்சிருக்கு. ஐயோ என்ன இது பக் ஆயிடுச்சா? எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. அப்படியே போயிட்டு பின்னாடி போவோம். அப்படி போனாலும் முடியலையே. அப்படியோ வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போயிட்டுனா ஐயோ அப்பா மான்ஸ்டர் தான் ஒருத்தர் காலி பண்ணிட்டு. இப்போ க்ரீன் வந்து எல்லாம் போய் பார்ப்போம். ஆனால் ஆரஞ்சு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கும். அது ப்ளஸ் வந்துச்சு. போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கே போய் இது நம்மளுக்கு சேஃப் பிளேஸ். இங்கேயும் பக்கத்தில் ஒரு இருக்குது, அங்கேயும் சேஃப் பிளேஸ். கிளம்பலான்னு பார்த்தா மாஸ்டர் வந்து முடியாது. என்னதான் நம்மளுக்கு இங்கே க்ரீன் இருந்தாலும் நம்ம உள்ளே போய்ட்டு தான் போவோம். இங்கே க்ரீன் இருக்குது. இங்கே தான் சைடு, இந்த சைடு தான் எங்கே ஒன்று இருக்கும். இப்போ இந்த சைடு திரும்ப பார்த்தா அது இருக்கும். இதுதான் அந்த க்ரீனோட டோர் லாக். மற்ற பெயிண்ட்டு எடுத்துகிட்டு உள்ளே ஒரு பெயிண்ட் இருக்கும். உள்ளே ஒரு பெயிண்ட்டும் இருக்கும், ஒரு பஸ்ஸுலும் இருக்கும். இந்த பஸ்ஸில் தான் ட்ரையாங்கிள். இதுக்கு வந்து இதுக்கு நடுவில் வைக்க முடியுதான்னு பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தா தான். இதுவும் கொஞ்சம் ஸ்குவிட் கேம் தான் இருக்குது காய்ஸ். ஏன்னா நம்ம அந்த மான்ஸ்டர் பார்த்துச்சுன்னா நம்மளை வந்து கொன்னுடுது. இன்னொன்று அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் டால் வந்து நம்மளை கொல்லாது, ஷூட் பண்ணிடும். அதாவது நம்ம அது நம்மக்கிட்ட வந்து கொள்ளாது, இது நம்மக்கிட்ட வந்து கொல்லும்.
இது அந்த நம்ம ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்தோம்ல, அது பக்கத்தில் ஒரு டோர் இருக்கும், அங்கே தான் இருக்குது. திருப்பி இந்த பசில் முடியணுமா? கடுப்பு. வாட்டி ஃபஸ்ட் ட்ரைல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லி வாய மூடல விழுந்துடும். திருப்பியும் போகலாம். நம்மளுக்குன்னா வீடு தானே புதுசா. திருப்பி வீழ்ந்தாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாலும் அந்த மாதிரி வருவோன்னு நினைப்பேன். இல்லைன்னுவாங்க. ஸோ இருக்கலாம். அந்த ஏஜில் போகாமல் சைடில் போயிடலாம். டபுள் ஜம்ப் பண்ணிட்டேன். வாட்டி போயிடும்னு நினைக்கிறேன். எஸ், ஐ கேன் டூ இட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைட் ஒன்று குத்திங்கன்னா இந்த பஸ்ஸில் நான் முடிச்சிருவேன். இப்போ ஐ திங்க் எல்லோரும் குத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் முடிக்க போகிறேன். எஸ், தேங்க்யூ காய்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணதுனால தான் நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிக்கல, அந்த பஸ்ஸில் முடிச்சிட்டேன். நம்ம சேனலில் ஒரு புதுசாக ஒருத்தர் ஜாயின் ஆக போகிறாரு. ஒரு அடுத்த வீடியோவில் வருவார். லான்ச்சில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, திரும்ப இருந்துச்சு. ஐயோ, எப்போ ஜஸ்ட்டு மான்ஸ்டர் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. என்னன்னா கதம் உதயா. திருப்பி இங்கே தான் சுற்றுது. இது அந்த கிரீன் இடத்துல தான் இருந்துச்சு. தெரியல, இருக்காந்தா போட்டுச்சு. என்ன போட்டுச்சுன்னு சரியா பார்க்க முடியல. கமெண்ட்ல ஒரு சொல்லி விடுங்க.
இதே புக்லே போயிடலாம். கிட்ட வந்துட்டேன். பக்கத்தில் போயிடும். இது அந்த மரம் இருக்காது வச்சு அப்படியே போயிட்டு அந்த மான்ஸ்டரோட கை தரத்தலாம். அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி எல்லோக்குள்ள தான் இருக்கு. ஒரு பிளான்ட் இருக்கு. அது ஏன்னா இது மேலே போகுது, அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். பர்பிள் கலர் பண்ணிட்டு பக்கத்துலேயே தான் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை படிக்கட்டு இருக்குன்னு அனுப்பணும். இது நோட்டீஸ் வந்து இது ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு ப்ரெஷ் இருக்கும். இன்னும் உள்ளே போயிட்டேன். இந்த பக் ஆயிடுச்சு. உள்ளே ஏதோ இருக்கு. நான் வின் ஆயிட்டேன்.
நான் போன ட்ரில்லர் சொல்லி இந்த எப்படி அப்டேட் ஆகும் இல்லை நான் தான் பார்க்கலையா சரி என்னதான் ஆகட்டும் இதுனா சவுண்ட் வித்தியாசமாக இருக்குது ப்ராங்க் பண்ணுறாங்களா சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே இருக்கு Stop! Stop! சுற்றி இருக்கு Stop! 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 Stop!